பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நீ நல்லவர். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலேயும் கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, இந்த 17ஆம் தேதி இந்த மாதத்தின் ஆண்டவரே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 13வது நாளினுடைய உபவாசத்துக்கு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த காலை வேளையிலேயும் உடைய புது கிருபையினால, புது அபிஷேகத்தினால, புது பலத்தினால, உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. உடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, இந்த நாளை முற்றிலும் ஒரு ஜெயமுள்ள ஒரு நாளாக எங்களுக்கு மாற்றி கொடுங்க. நாங்கள் செய்த விண்ணப்பங்களின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு எங்களுக்கு செவி கொடுக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. நீ ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை கேட்கிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் பலத்த காரியங்களை, பெரிய அற்புதங்களை, ஆண்டவரே அதிசயங்களை நாங்கள் காண, எங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட தொட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நம் 1 நாம் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இப்போ சொந்தத்தில் தெரிஞ்ச சுதந்திரவாளியாக எல்லாவற்றும் விதமாக இருந்து அவன் சிறுத்தையாக பார்த்தாலும் அவனத்தின் அடிமையாளரின் வித்தியாசமில்லை. தகர்ப்பின் குறிப்பை காவ பறைக்கும் அவர் காரியக்காரனுக்கு பின்னர் விசாரிக்காரனுக்கு கீழ்பட்டிருக்கிறார். அப்படி நாம் சிறுத்தைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தில் பயன்படுவதற்கு அடிப்பட்டதாக நான் புதிய சிவாவத்தை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மின் சொல்லத்தக்கதாக கால் நிறைந்த போது ஸ்திரீ நியாயப்பிரமாணத்துக்கு ஈடாதவன் பாவிய கப்பமைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் திறனாக இருக்கிறபடியினால் அப்பா ஏதாவது என்று கும்பத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் சினை நீ அஜ்மியாக இராமை புத்திரனாக இருக்கிறார். என் புத்திரனால் முதலிலேயாக கிறிஸ்து மூலமாக தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதினதான இந்த நிருபத்தில் அந்த பிராந்தியத்தில் இருக்கிறதான பல சபைகளுக்கு, அந்த சபைகளுக்கு ஆலோசனை வழங்குகிறதை பார்க்கிறோம். அந்த சபைகளுக்குள்ளே இருக்கிறதான இந்த புதிய உள்ளே நுழைந்ததான இந்த உபதேசத்தை அடுத்து அவர் தொடர்ந்து எவ்வளோ அழகாக அப்போஸ்தலன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பில்டப்ஸ் பண்ணிகிட்டே வரார். ஒரு நல்ல அதை கட்டி எழுப்புறார். அந்த சத்தியத்துக்குள்ளே இவங்களை கொண்டு போகிறதற்கு படிப்படியாக அவர்களுக்கு அவருக்கு ஏற்கனவே சத்தியம் புரிஞ்சிருக்குது தான். ஆனால் அந்த புரிஞ்ச சத்தியத்தை அவங்க கீழ்ப்படியாமல் போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புதிதாக ஏற்றுக்கொண்ட அந்த சத்தியத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு சொல்கிறத பார்க்கலாம். இது பெஸ்ட் இல்லை, இதுதான் பெஸ்ட்டு, இது சிறந்தது இல்லை, இதுதான் சிறந்தது, இதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்றத அவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். பாருங்கள், ஆண்டவர் மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாக, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இவர் எப்படி ஒரு கதை மாதிரி சொல்றார் பாருங்க. ஆபிரகாம் அப்படின்ற ஒரு மனுஷன், அவன் யாரு? புறஜாதியான், கல்தேயர் தேசத்தை சார்ந்தவன். அவன் சந்திரனை கடவுளாக வைத்து தொழுகிறதான ஒரு குடும்பத்தை சார்ந்தவன், மூன் காட். அதனால தான் நீ வெளியே வந்து வானத்தின் நட்சத்திரங்களை பாருன்னாரு. அவனுங்க பார்க்கவே பயப்படுவானுங்க. கிட்டத்தட்ட 3600 தெய்வங்கள் அந்த நாட்கள்லேயே உண்டாம். ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள்லேயே 3600 டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அவ்வளோ கடவுள்கள், தெய்வங்கள் இருந்ததான அந்த நாட்களில் சந்திரனை கும்பிடுகிறதான இந்த ஒரு கூட்டத்தில் இருந்து அவர் என்ன பண்ணார், தனிப்பட்ட ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார். இந்த உலகத்திலேயே முதல் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்ட ஒரு மார்க்கமாக அல்லது ஒரு மதமாக கூட பார்த்தனாலும் அது என்ன தெரியுமா, தேவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்த உலகத்துக்கு என்னன்னா, இது புதுசாக இப்போ ஆபிரகாம் மூலமாய் வரப்போகிற இந்த ஒரு பின்பற்றக்கூடியதான இந்த ஒரு ஆராதனை முறை. பல தெய்வங்களை பல இஷ்டத்துக்கு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்றாரு.
ஒரு புறஜாதியாக இருக்கிறவனை தெரிந்து கொள்கிறாரு, வேற ஏதோ மொழி பேசுகிறவங்களை தெரிந்து கொள்கிறாரு. தெரிந்து கொண்டு இவங்களை கண்டு போய் ஆண்டவர் என்ன பண்ணார், பர்சனலாக பேசுகிறார். ஆபிரகாமே அப்படின்னு பேசுகிறார். இதுவரையும் ஆபிரகாமுடைய காலத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. 3600 கடவுள்களும் தெய்வங்களும் யாரும் யாரையும் பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. முதல் தடவையாக இந்த உலகத்திலேயே வேதத்தின்படி நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தனிப்பட்ட விதத்தில் தனிப்பட்ட ஒரு மனுஷனை பெயர் சொல்லி அழைத்து அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனோடு உறவாடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்புறம் அவனுக்கு வாக்களிக்கிறார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இதை சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்றார், கீழ்ப்படிந்து போனதை பார்க்கிறோம். ஒரு காலம் வந்தபோது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆபிரகாமை கூப்பிட்டு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருப்பேன் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே ஆண்டவரே ஆபிரகாம் கேட்கிறாரு, எனக்கு தான் பிள்ளை இல்லையே, நீங்க சொல்றீங்க, ஆனா எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்கிறார். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சந்ததிகளை கொடுப்பேன். உடனே அவர் யார் மூலமா கொடுப்பீங்கன்னு ஒரு டவுட்டு. சந்ததினா சாராளுக்கு பிள்ளை இல்லாம இருக்கு. அப்போ எலியேசரா அப்படின்னு கேட்கிறார். அவன் தான் என் சந்ததியா, என் வீட்டில் வளர்ந்தவனா, எனக்கு வேலைக்கு செய்கிறவனா? அப்போ சொன்னார், இல்லை, இந்த இத்தனை உன்னை கடல் திணை போல உன்னை எண்ண முடியாத ஒரு பெரிய ஒரு வம்சமாக நான் உன்னை மாற்ற போகிறேன். அது எப்படி நடக்க போகுதுன்னா சாராளுடைய கர்ப்பத்திலிருந்து தான் அது நடக்கும் அப்படின்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். சாராள் மூலமாய் ஈசாக்கு பிறக்கிறாரு. ஈசாக்கின் மூலமாய் நம்ம பார்க்குறோம் நமக்கு யாக்கோபு வராரு. யாக்கோபின் மூலமாய் அந்த 12 கோத்திரங்கள், இந்த கோத்திரங்கள் எல்லாம் பழுகி பெருகி எகிப்து தேசத்தினுடைய காரியங்களை நீங்கள் அறிவீங்க. அங்கே பல லட்சங்களாய் மாறுகிறார்கள், 20 லட்சமாக மாறுறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார், அப்படி பயங்கரமாக ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து இவர்களை பிரித்தெடுத்து இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், சீனாய் மலையின் அடிவாரத்தில் கொண்டு போய் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பண்ணுறார், 10 கட்டளைகளை கற்று தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 10 கட்டளைகளை மாத்திரம் கற்று தரல, இதை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாரு. என்ன ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாரு, ஆராதனை முறை அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாம் ஆராதனை செய்யணும்னா இப்படிலாம் ஆராதனை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கொண்டு வராரு. கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னோட உறவாடணும், நீங்க என்னோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் இந்த விதிமுறைகளை பின்பற்றணும், இதை நீங்க கை கொள்ளணும். ஆசாரிப்பு கூடாரம் கட்டப்படணும், பலி செலுத்தும் முறைகள் அனுசரிக்கப்படணும், இப்படிப்பட்ட பலிகள் எல்லாம் செய்யணும். ரூல்ஸ் கொண்டு வரார், ரெகுலேஷன்ஸை கொண்டு வரார், செட்டன் பேராமீட்டர்ஸை ஆண்டவர் அந்த இடத்துல வைக்கிறார். ஓகே, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஹேவ் ஃபெலோஷிப் வித் மீ, என்னோட கூட நீங்கள் ஐக்கியப்படணும் அப்படின்னு சொன்னால், என்னோட கூட இஃப் யூ வாண்ட் டு ஹேங் அவுட், ஓகே, என்னோட உறவாடணும்னா இது இந்த மாதிரி தான், திஸ் இஸ் ஹவ் யூ மஸ்ட் அப்ரோச் மீ. அவர் சொல்கிறார், இப்படி தான் நீங்கள் என்னை அணுக முடியும், நான் பரிசுத்தர். ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணோன்ட்டு இல்லை. ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தாங்கன்னா இப்படி இல்லை. கவனிக்கிறீங்களா? ஆதாம் ஏவாளை படைக்கும் போது ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் அவர் இறங்கி வந்துடுவார், பேசுவார், கூப்பிடுவார், பழகுவார், பேசுவார், கற்றுக் கொடுப்பார். இப்படிலாம் பலி செலுத்தின உடனே நான் வருவேன், இப்படிலாம் புகையெழுத்த எடுத்து அடிச்சிங்கன்னா நான் வருவேன் அப்படின்லாம் இல்லை. அல்லேலூயா. பேண்டை ஸ்லோவாக அடித்து அப்புறம் ஃபாஸ்ட்டாக அடிக்கும் போது இறங்குவேன் அப்படின்றதான சிஸ்டமே கிடையாது. அவர் பாட்டுக்கிட்டு வந்துடுவார். அவர் பாட்டு எப்படி வருவார், வீட்டில் இப்போ யாருன்னா வராங்கன்னா ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, வெளியே பந்தல் கட்டணும், அப்போ தான் நான் வருவேன் நான் சொல்லுவாங்க வீட்டில் அம்மா அப்பாலாம். அந்த மாதிரி வேலை முடிச்சுட்டு அப்படியே வேர்வையோடு கூட வீட்டுக்குள்ளே தான் வருவாங்க. அப்படி தானே, ஃப்ரீயாக நம்ம இருப்போம்ல, அந்த மாதிரி தான் ஆண்டவர் இருந்தார். ஆனால் இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா பாவம். கர்த்தர் பரிசுத்தர், அவரிடத்துல பாவத்தோடு கூட யாரும் என்ன பண்ணிட முடியாது, போயிட முடியாது. அதனால தான் இந்த நியாயப்பிரமாணம் இது அதெல்லாம் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இப்போ இது எது வரைக்கும் இந்த இப்படி தான் நீங்கள் செட்டன் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு, இந்த பலி செலுத்தும் முறை, நியாயப்பிரமாணம், விதிமுறைகள், இதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி பிதாவினுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவர்களுக்காக ஆண்டவர் பலியாய் ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார்ல, ஒப்பு கொடுத்த உடனே திரைச்சிலை ரெண்டாய் கிழிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். திரைச்சிலை ரெண்டா கிழிந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமை வெளிப்படுகிறது என்பது எதற்கு அடையாளம்னா, இந்த நியாய பிரமாணம், இந்த பேராமீட்டர்ஸ், இந்த ரூல்ஸ், இந்த ரெகுலேஷன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, இது எல்லாத்தையும் தகர்த்து மறுபடியும் ஏதேன் தோட்டத்தின் உறவுக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வரும்படியாய் விரும்பினார். அதுதான் ஆண்டவர் செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இது எல்லாம் இந்த சிஸ்டம், ரூல்ஸ், பலி, இந்த முறை எல்லாமே சிலுவை மரணத்திலே முடிந்து போன விஷயம். அல்லேலூயா. இப்போ அதுதான் இவர் வந்து என்ன பண்றாருன்னா, ரொம்ப அழகா கோர்வையா கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்றாரு. விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம், மத்தியஸ்தர் மோசே, அதுக்கப்புறம் அடிமையா நீங்க மாறிட்டீங்க, அடிமை நிலை அப்படி இருக்கிறோம். இவர் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு. விசுவாசம், கிருபை, இது நமக்கு கொண்டு வருகிறது. இதுல மத்தியஸ்தருக்கு யாரு? கிறிஸ்து தான் நம்முடைய மத்தியஸ்தர். நீங்கள் அடிமைகளாய் இராமல் நீங்கள் சுதந்திரராய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு அப்படியே இயேசு கிறிஸ்துவின் மரணம் முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்கப்பா? நீங்க கடவுளை யாரா பாக்குறீங்க? தெய்வமா பாக்குறீங்க, மாஸ்டரா பாக்குறீங்க, அவரை எஜமானா பாக்குறீங்க. ஆனா அப்படி இல்லை. கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்னவாயிட்டாரு? அப்பா பிதாவே என்று அழைக்கிறதான புத்திர சுவீகாரத்தை கொடுத்துட்டாரு. இந்த உலகத்திலேயே முதல் தடவையா நீ தெய்வத்தை அப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? பவுலை கொண்டு என்ன பண்றாரு? பேசுறத பாக்குறோம். பவுல் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்களேன். பவுல் பாருங்க, அவர் இதை தொடர்ச்சியாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனா இதை வாசிக்க நம்ம வந்து சில நேரங்கள் நம்ம பிரசங்கம் பண்றதுக்கும் போதிக்கிறதுக்கும் சொன்னதே சொன்ன மாதிரி தான் இருக்குது, அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா இது இப்படி படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. பவுல் இவ்வளோ டைம் எடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எவ்வளோ அழகா அவர் பேசுறாரு பாருங்களேன். பவுலுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை, இதுதான் பவுலை ரொம்ப புரிஞ்சு கொள்ள முடியுது இதை படிக்கும் போது. பவுலுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஞானம், ஒரு வெளிப்பாடு பாருங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம புரிஞ்சு கொள்ற மாதிரி நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு ஒரு சிம்பிளான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன் பாருங்க. இந்த நியாய பிரமாணம் இதுவும் பிரைஸ் லார்ட் இப்போ இருக்கிற நமக்கு கிருபையின் பிரமாணத்து. இப்போ காலையில் நீங்கள் தூங்கி எழும்புனீங்கல்ல, நேற்று இரவு நீங்கள் தூங்கி இன்னைக்கு காலையில் எழும்புனீங்க. எழும்பின உடனே என்ன பண்ணீங்க? எத்தனை பேர் வந்து காலையில் எழும்பின உடனே கண்ணாடி முன்னாடி போய் நிற்பீங்க? கண்ணாடின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடின்னு போய் நிற்போம். பின்னாடி நம்ம யோசிக்க மாட்டோம். கண்ணாடி முன்னாடி போய் நிற்பீங்க. போய் நின்னா என்ன தெரியும்? உங்க முகம் தெரியுதா? எப்படி இருக்கும் உங்க முகம்? தூங்கி எழுந்த உடனே உங்க முகம் எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. தலை வந்து அப்படியே பீருண்டு போய் பிராரி மாதிரி தலை முடியெல்லாம் களைஞ்சிருக்கும். சிலது வந்து குச்சி குச்சா நிற்கும். அப்புறம் கண்ணில் வந்து அழுக்கு இருக்கும். கண்ணில் அழுக்கு இருக்கும். அப்புறம் மூக்குலையும் அழுக்கு இருக்கும். அப்புறம் வாய், இந்த இது ஏதோ கால் வடியுமே, ஜொல் இல்லை, அப்படியே வெள்ளையா உப்பு. என்ன சொல்லுவீங்க அதுக்கு? ஜொல்லு கிடையாதுங்க, அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவீங்களே தமிழ்ல. அப்படியே வெள்ளையா இருக்குமே, என்னது அது? என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்களேன், நீங்க சொல்றது தான் சொல்லுங்களேன். அப்படி இருக்கும். ஊத்த வாய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது என்ன மீனிங் தெரியல. உப்பு வாயா ஊத்த வாயா தெரில. ஊத்தாப்பன்னு தெரியும், அது ஏன் ஊத்த வாயின்றாங்கன்னு தெரில. அப்படி இருக்கும். முகம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், நமக்கே பயமா இருக்கும். இப்போ மிரருக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது இது தெரியுது. மிரர் அதை காண்பிக்குது, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு காண்பிக்குது. இப்போ அந்த மிரர் வந்து உங்களை சரி பண்ணாது. அந்த மிரர் காமிக்கும் நீ எப்படி இருக்கிற, அப்படியே அப்பட்டமா காண்பிக்கும். ஆனா இதிலிருந்து நம்மளை சுத்திகரித்துக் கொள்வதற்கும் சரி செய்து கொள்வதற்கும் மிரர் நீ என்ன காண்பிச்ச, நீ என்ன சுத்தம் பண்ணனா மிரர் சுத்தம் பண்ணாது. மிரரை உடைச்சி அதை வச்சு சுத்தம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரத்தம் வரும். தக்காளி சட்னி வரும், ரத்தம் வரும்.
அப்போ மிரரால் சுத்தம் பண்ண முடியாது, மிரரால் வெறும் காண்பிக்க தான் முடியும். அதுதான் மோசையின் பிரமாணம், அதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் நீ யாரு, உன்னால் என்ன முடியல, நீ ஒரு பாவி அப்படின்றத, நீ பரிசுத்தமாக வாழவே உன்னால் முயற்சி செய்தாலும் முடியாது அப்படின்றத காண்பிக்குது. ஆனால் எப்படி இதெல்லாம் சுத்திகரித்து கொள்வதற்கு, சுத்தம் செய்வதற்கு வேறு பொருட்களை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். சோப்பை நம்ம பயன்படுத்திக் கொள்கிறோம், தண்ணீரை நம்ம பயன்படுத்திக் கொள்கிறோமோ, அதுதான் கிருபையின் பிரமாணம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் டம்மி அப்படின்றத அவர் சொல்லவில்லை. நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால தான் நீ அதை தெரிஞ்சுக்கிட்ட. ஆனால் கடைசி வரைக்கும் அதை மட்டுமே வச்சுக்கிட்டா உன் வாழ்க்கை சுத்தமாகாது, நீ பரலோகம் போக முடியாது, நீ பரிசுத்தமாக வாழ முடியாது. இதெல்லாம் உனக்கு கஷ்டம். இதெல்லாம் செய்யணும்னா நீ என்ன பண்ணணும்? உனக்கு கிருபை தேவை, அல்லேலூயா. உனக்கு விசுவாசம் தேவை, உனக்கு இயேசு தேவை, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அடிமையானவன் அல்ல. எவ்வளோ அழகா பவுல் பேசுறாரு இங்க பாருங்களேன். இங்க ஒரு அவர் நாட்கள்ல இருந்ததான ஒரு கலாச்சாரம், ஒரு ட்ரெடிஷனை அவர் ஒரு கல்ச்சரல் திங்க் கான்டெக்ட்ல அவர் சொல்றாரு. என்னன்னா, அந்த நாட்கள்ல பவுல் வாழ்ந்த நாட்கள்ல கிரேக்கர்களுக்கும் சரி, யூத கலாச்சாரத்திலும் சரி, ரோமர்கள்லையும் சரி, இவர்கள் ஒரு சிஸ்டம் பின்பற்றினாங்க. என்னன்னா, நம்ம வீட்டில் பிறந்த பிள்ளைங்க, ஒரு யூதனுடைய வீடு, ஒரு கிரேக்கனுடைய வீடு, ஒரு ரோமனுடைய வீடாக இருந்தாலும் வீட்டில் பிறக்கிற பிள்ளைங்கன்னு இருப்பாங்கல்ல, இந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இவங்களாம் யார்? சுதந்திரவாளிகள், சுதந்திரர்கள். இப்போது ஒரு பெரிய ஒரு வீடு இருக்குது, ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறான், ஒருத்தன் யூதனாக இருக்கிறான், ஒருத்தன் கிரேக்கனாக இருக்கிறான்னு வச்சுடுங்க. ஆனால் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க அந்த வீட்டில் யார்? அவங்க ஓனர். சின்ன குழந்தையாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டில் இப்போ பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுட்டுங்களேன். நீங்கள் ஒரு டிரைவரை வச்சுருக்கீங்க, ஓகே. ஒரு டிரைவர் உங்களுக்கு வண்டியில் உங்களை கூட்டிகிட்டு போகிறார். அந்த டிரைவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள், இப்போ என் பிள்ளைய ஸ்கூலில் விட்டுட்டு வாடுறீங்க. அந்த டிரைவர் அந்த பிள்ளை, ஏய் ஒழுங்காக உள்ளே போய் ஏறு, இன்னும் நான் தான் ஓட்டணுமா, நீ ஓட்ட மாட்டியா, ஓட்டு, ஏசி போடு எனக்கு, அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அந்த வீட்டினுடைய ஓனருக்கு, அந்த வீட்டினுடைய எஜமானுக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதே மரியாதை யாருக்கு? குழந்தைகளுக்கு. அல்லேலூயா. ஆனால் அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டில் வளர்கிற அடிமை குழந்தை எப்படியோ அதே போல தான் ஒரு யூதனுடைய குழந்தையையும், ஒரு ரோமனுடைய குழந்தை, ஒரு கிரேக்கனுடைய குழந்தைய ட்ரீட் பண்ணுவாங்கட்டு இல்லை, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வைப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் உருவாக்கப்படும் அளவும் அவன் நல்ல ஒரு ஸ்தானத்தை, ஒரு செலிப்ரேஷன் ஒன்று பண்ணுவாங்க. எப்போன்னு செய்யணுமா, நம்ம ஊரில் நம்ம பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க அவர்கள் வயதுக்கு விட்டால் நம்ம ஒரு மீட்டிங் வைக்கிறோம், நம்ம அதை தெரியப்படுத்துகிறோம், அதை என்ன பண்ணுறோம், ஜெப கூட்டம் நடத்துகிறோம், அதில் உற்றார் உறவினர்கள்லாம் கொடுத்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறோம்ல. இது ஆண்களுக்கு செய்கிற பெரிய துரோகம். நீங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களாம் கேட்குறாங்க, இன்னும் எனக்கு அப்படி ஒட்டுமே பண்ணலையே. அவனுக்கு வேதனை போடுறாங்க, டிப்ரெஷனுக்கு போகிறான். என் பையன் டிப்ரெஷனில் இருக்கிறான். ஏன்னா அவனுடைய அக்காவுக்கு பண்ணுறீங்க, தங்கச்சிக்கு பண்ணுறீங்க, அவனுக்கு எதுவும் செய்யலையே. ஆனால் நீங்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு பண்ணுவாங்க. அல்லேலூயா. எப்போனா ரோமர்களுக்கு எப்படின்னா, ரோமர்கள் அவங்க அப்பா டிட்டர்மைன் பண்ணுவார், அவங்க அப்பா யோசிப்பார். ரோமர்களுக்கு மட்டும், இந்த ரோமன்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, என் பையன் ஒரு முதிர்ச்சி நிலைக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாளை குறித்து இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. மற்றபடி இவங்க இருக்கிறாங்களே அப்படி இல்லை. இவங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு பருவம் வரைக்கும் இவர்கள் எப்படி இவனுக்கு இவன் சுதந்திரவாளி தான், ஆனால் எஜமான அவனை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களை போல தான் அவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும், அந்த கற்றுக்கொள்கிற ப்ராசஸ்க்குள்ளே போகணும், இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாள் வரும்போது அவன் பாடத்திட்டங்கள்லாம் முடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, விருந்து வைப்பாங்க, ஃபெஸ்டிவல் வைப்பாங்க. ரோமர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணோன்னா, பசங்க விளையாடுற ஒரு பால் எடுத்துகிட்டு வைப்பாங்க. பொண்ணுங்கன்னா டால் எடுத்துகிட்டு வரணுமா. உண்மையாங்க, பையன் விளையாடின பந்து அவன் எடுத்துகிட்டு வருவான், பொண்ணு பொம்மை எடுத்துகிட்டு வரும். அதை அப்பல்லோ என்ற ஒரு கடவுளுக்கு படைப்பாங்க ரோமர்கள். அவன் விளையாடின அப்படின்னா என்ன தெரியுமா, குழந்தைக்குரியவைகள் எல்லாம் நான் ஒழித்து விட்டேன். பவுல் சொல்கிறார், நான் குழந்தையாக இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன். அல்லேலூயா. அது என்ன கான்டெக்ஸ்ட்? அது
அந்த பிள்ளை நிலையிலிருந்து நீ என்ன பண்ற இப்போ யார் தெரியுமா அவருக்குன்னு ஒரு ட்ரெஸ் கொடுக்கப்படும், அவர் ஒரு ஓனரா மாறிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அதுதான் பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எஜமானா இருந்தும் நீ சுதந்திரவாளியாய் ட்ரீட் செய்யப்படாமல், அடிமையானவனுக்கும் சுதந்திரவாளிக்கும் வித்தியாசம் இல்லை, அந்த குறிப்பிட்ட நிலை வரும் வரை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சிறு பிள்ளையாய் உன்னை பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ கரெக்டா நீ முதிர்ச்சி அடைகிற போது அந்த சிறு பிரியா இருந்ததான உலகத்தின் கால அடிமையை போல நியாய பிரமாணத்துக்குள்ள நீ எல்லா வேலையும் செய்துட்டு இருந்த. ஆனால் அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய அந்த நிலை உனக்கு வரும்போது, இந்த நிலையெல்லாம் என்னது, இந்த அடிமைதான மைண்ட் செட்டு, சைல்டிஷ் மைண்ட்ஸ், அதான் இவர் சொல்றார், குழந்தையை போல் நீங்கள் இருக்கிற அந்த நிலையை கடந்து நீங்க யாரா வாங்க, புத்திரராய் மாறுங்கன்னு சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே 5வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த வசனம் மிக முக்கியமான வசனம் இது. அல்லேலூயா. God sent his son when the fullness of the time came. இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு அருமையான விஷயம் என்ன தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி பர்சன் இன் த ஹிஸ்டரி who lived before was born. இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கு இதுதான் சரியான வசனம். காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னா, இயேசு இந்த பூமியில அம்மா வயித்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல இயேசு வாழ்ந்திருக்கிறார், இயேசு பிதாவோடு கூட இருந்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னாரு, ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா இங்க புத்தி கெட்டு போச்சா, இவனுக்கு வயசே 30 வயசு தான் ஆகுது, ஆபிரகாம் எந்த காலத்துல ஆளுன்னு அவங்க புரியல. ஆனா இந்த வசனம், காலம் நிறைவேறின போது கர்த்தர் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினாராம். அப்போ இயேசு கிறிஸ்து குமாரனா எப்போ இருந்தாரு? பிறந்ததுக்கு அப்புறம் குமாரன் இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிதாவோடு கூட இருந்திருக்கிறாராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இப்போதான் அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடியால், அடிமையாய் அல்ல, புத்திரா இருக்கிறபடியால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம் அப்படின்றார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. கடவுளை அப்பாவா கூப்பிடலாம், அவர் உங்களுக்கு பிதா. அவங்க கர்த்தர் அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கே அவங்க என்ன பண்ணுவாங்க, அஞ்சுவாங்க, பயப்படுவாங்க. நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு பயத்தை கொண்டு வந்தது. கிருபையின் பிரமாணம் அவர்களுக்கு என்னத்தை கொண்டு வருது? உறவை கொண்டு வருகிறது. அப்பா, உனக்கு உன் சொந்த அப்பாவை நீ எப்படி வீட்டில் பார்க்குறியோ, நீ வீட்டில் எப்படி பழகுறியோ, அதே போல நீ உன் தேவனாகிய கர்த்தரை நீ அப்பாவா பார்க்கலாம், பிதாவா பார்க்கலான்னு சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றதை கவனிச்சிருங்க. 5வது வசனத்துக்கும் 6வது வசனத்திலையும் 2 பேரை அனுப்புறேன்றாரு. ஒன்று, அவர் குமாரனை அனுப்பினார். 6ஆம் வசனத்தில் தேவன் தமது குமாரனுடைய ஆவியை அனுப்பினார்ன்னு இருக்குது. முதல் வசனத்தில் குமாரனை அனுப்பினார். குமாரனை அனுப்புனதுனால தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு, இந்த உலகத்தினுடைய நியாய பிரமாணத்திலிருந்து விடுவித்து கர்த்தர் என்ன பண்றார், கிருபையின் பிரமாணத்துக்குள்ள கொண்டு வரார். குமாரனுடைய ஆவியை உனக்குள்ள அனுப்புறாருன்னா என்ன அர்த்தம்னா, அந்த நடக்கிற அந்த ஒரு விசை நடக்கிற அந்த சம்பவத்துக்கு பிறகு உன்னை தொடர்ச்சியா குமாரனுடைய ஆவி உனக்குள்ள இருக்கிறதுனால பிதாவோடு கூட நீங்கள் எப்போதும் கனெக்டடா இருந்து அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம். இந்த ஆவி பாருங்க, குமாரனை பூமியில அனுப்புறாரு, ஆனா குமாரனுடைய ஆவியை உங்க இருதயத்துல வைக்கிறாரு. அப்படின்னா குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா எப்படியோ அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்களும் பிதாவும் இயேசுவும் பிதாவும் இருந்ததை போல இருக்கலாம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே.
ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. என்னை நெஞ்சார நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யானவரே. தேங்க்யூ லார்ட். எவ்வளோ பெரிய வாக்கியம் பாருங்க. இந்த உலகத்தில் எந்த மதத்திலையும் இது கிடையாதுங்க, எந்த மதத்திலையுமே இது கிடையாது. இப்படி பழைய ஒரு நியாயப்பிரமாணத்திலேருந்து புதிய இன்னும் நியாயப்பிரமாண முறையை தான் அந்த மாதிரி அவங்க ரிலீஜியனில் செட்டப் பண்ணியிருக்கிற ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனால் உன் தெய்வத்தை நீ அப்பான்னு கூப்பிடலாம். அல்லேலூயா. எனக்கு 5 நடக்கணும், ராஜா ராஜா யோசிப்பேன், எனக்கு 5 நட, எனக்கு புரிய மரியாதை எங்கே, எனக்குரிய கணம் எங்கே அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிறதான பொசிஷன்லேயே இருக்கணும். அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த ஒரு ஹானர் அந்த விட்டு இறங்கவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, பிதாவே அப்பா என்று கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பிள்ளைகளாய் கர்த்தர் குமாரனுடைய ஆவி இருப்பதனால நாங்கள் டெய்லி அவர் உங்களுக்கு தகப்பனாய் நீங்கள் அவரை சம்பந்தப்படுத்தி கொள்ள முடியும். கர்த்தர் இந்த நாளிலேயும் தகப்பனாய் இருந்து உங்களை நடத்த போகிற தெய்வத்துக்கு நன்றி செலுத்து. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆளுகை எங்கள் மேலே இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.